அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் சண்டை வந்தா நமக்கென்னப்பா பிரச்சனை? அவங்க எங்கேயோ இருக்காங்கன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டா இந்தியால இருக்கிறவங்க பாக்கெட்ல இருந்து எப்படி பணம் கரையும்னு தெரியுமா? பெட்ரோல் விலை உயர்வு முதல் பல லட்சம் இந்தியர்களின் வேலை வாய்ப்பு வரை இந்த மோதலுக்கு பின்னால் இருக்கும் அதிர்ச்சியான உண்மைகளை பற்றித்தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வணக்கம் நண்பர்களே. சமீப காலமாகவே உலக செய்திகளில் அதிகம் அடிபடுற ஒரு விஷயம் அமெரிக்க ஈரான் இடையேயான மோதல். ரெண்டு நாடுகளுக்கும் இடையே போர் எப்போ நிற்கும் அப்படின்ற பதட்டம் உலக நாடுகள் முழுமைக்கும் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கு. இந்த மோதல் அந்த ரெண்டு நாடுகளை சேர்ந்த பிரச்சனையாக மட்டுமல்ல, இதற்கும் நமக்கும், அதாவது இந்தியாவுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆமாங்க, அமெரிக்க ஈரான் தொடர் மோதலால இந்தியாவுக்கு பல வழிகளில் நமக்கு மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. அது என்னென்ன பாதிப்புகள் என்பதை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. முதல் மற்றும் மிக முக்கியமான பாதிப்பு கச்சா எண்ணெய். இந்தியா தனது எரிபொருள் தேவையில சுமார் 80% மேல மற்ற நாடுகள்ல இருந்து தான் நாம இறக்குமதி செய்யும். குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகள்ல இருந்தும் நமக்கு அதிக எண்ணெய் வருது. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையான போர் நடக்கிறதால உலகின் முக்கிய எண்ணெய் வழித்தடமான ஹர்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டிருக்கு. இதனால உலக அளவில் கச்சா எண்ணெய் மற்றும் விநியோகம் எல்லாமே தடைப்பட்டு இருக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதனால விலைவாசியும் கிடுக்குன்னு உயர்ந்து வர்றதையும் நீங்க பார்த்துருக்கீங்க. இது மட்டும் இல்லாமல் இப்போ எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டு நம்ம ஊர் டீ கடையில இருந்து டிஃபன் கடை வரைக்கும் எல்லாமே மூடி இருக்கிறதையும், இதனால பல பேர் வேலை இல்லாமல் இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. கச்சா எண்ணெய் விலை உயர்ந்ததுன்னு சொன்னா இந்தியாவில் பெட்ரோல் விலை உயரும், டீசல் விலை உயரும், போக்குவரத்து செலவு அதிகரிக்கும். அதன் விளைவாக காய்கறிகள்ல இருந்து அத்தியாவசிய பொருட்கள் வர எல்லாத்தினுடைய விலையும் தாறுமாறாக ஏறும். பணவீக்கம் என்பது கடுமையாக அதிகரிக்கும். இது சாதாரண மக்களுடைய பாக்கெட்டை நேரடியாக பலம் பார்க்கக்கூடிய வேலை. இரண்டாவது பெரிய பாதிப்பு நம்முடைய ராஜதந்திர நடவடிக்கையாக சொல்லக்கூடிய சபகர் துறைமுகம். அதாவது பாகிஸ்தானை தவிர்த்துட்டு ஆப்கானிஸ்தான் மற்றும் மத்திய ஆட்சி நாடுகளோட வர்த்தகம் செய்வதற்கு ஈரான்ல உள்ள சபகர் துறைமுகத்தை இந்தியா பல ஆயிரம் கோடிகளை செலவு பண்ணி முதலீடு பண்ணி உருவாக்கி வச்சிருக்கு. அமெரிக்காவுக்கு ஈரானுக்கும் இடையிலான மோதல் அதிகரிச்சதுன்னு சொன்னா, ஈரான் மீது அமெரிக்கா கடுமையான பொருளாதார தடைகள் விதிச்சதுன்னா, இதனால் சபகர் துறைமுகத்தின் வளர்ச்சி பணிகள் முடங்குவதோட இந்தியாவினுடைய பல ஆண்டு கால வியூகமும் முதலீடும் வீணாகும் அபாயம் உள்ளது என்பதையும் அரசியல் நோக்கர்கள் பார்க்கிறாங்க. சவுதி அரேபியா, UAE, கத்தார், ஓமன் போன்ற வளைகுடா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகள்ல சுமார் 80 லட்சத்துக்கும் மேற்பட்ட இந்தியர்கள் வேலை செஞ்சு வராங்க. அந்த பிராந்தியத்துல போர் பதட்டம் ஏற்பட்டதுன்னு சொன்னா லட்சக்கணக்கான இந்தியருடைய வேலை வாய்ப்பு, பாதுகாப்பு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. அவங்கள பாதுகாப்பா இந்தியா அழைச்சிட்டு வரணும்னா அரசாங்கம் ஒரு பெரிய முயற்சிகளை எடுக்க வேண்டியிருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க இந்தியாவுக்கு அனுப்பும் பல ஆயிரம் கோடி அந்நிய செலாவணி நீங்க தடைப்படுத்தும். இது இந்திய பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய பின்னடைவாக நம்ம ஏற்படும். இறுதியாக வெளியுறவு கொள்கையில் ஏற்படுத்த சவால்கள். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா மிக முக்கியமான ஒரு கூட்டாளி நாடு. பாதுகாப்பு, தொழில்நுட்பம் மற்றும் வர்த்தகத்தில் அமெரிக்காவின் தேவை என்பது நமக்கு இருக்கு. மறுபுறம் கச்சா எண்ணெய் மற்றும் ஆசிய இணைப்புக்கு ஈரான் நமக்கு மிக முக்கியமான ஒரு நட்பு நாடு. இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இந்தியா யாருக்கு ஆதரவு அளிக்கிறதுன்ற மிகப்பெரிய தர்ம சங்கடத்தை இன்னைக்கு உருவாக்கி இருக்கு. ஒருவர் ஆதரித்தால் மற்றவருடைய நட்பை நாம் இழக்க நேரிடும் என்ற கத்திமேல் நடக்கும் பயணத்தை தான் இன்னைக்கு இந்தியா நிலைமை என்பது இருக்கின்றது நம்ம பார்க்கணும். கவனமாக இந்த பிரச்சனையை நம்ம கையாள வேண்டிய அவசியம் இருக்கு. ஆனா இந்தியா இதனால் வரைக்கும் நியாயத்தின் பக்கம் தான் நிற்கிறாங்க அப்படின்றது தான் பெரும்பான்மை மக்களோட மனநிலையாக இருக்கின்றதே நம்ம கவனத்தில். சுருக்கமா சொல்லணும்னு சொன்னா, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதல் வெறும் செய்தித்தாள் தலைப்பு செய்தி மட்டுமல்ல, அது நேரடியாக நம் நாட்டின் பொருளாதாரத்தையும் நடுத்தர மக்களினுடைய வாழ்வாதாரத்தையும் பல லட்சக்கணக்கான இந்தியர்களுடைய பாதுகாப்பையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். போர் என்பது எப்பவுமே யாருக்கும் எந்த நன்மையும் தராது. அந்த பிரச்சனையை இரு நாடுகளும் பேசி தீர்க்க வேண்டும் என்பதே உலக நாடுகளின் எதிர்பார்ப்பாக இருக்கு. இந்த அமெரிக்க ஈரான் மோதலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதனால இந்தியாவுக்கு வேறு என்ன பாதிப்புகள் உருவாகலாம் அப்படின்றத உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மற்றும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.